ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து மல்லி வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கிட்டாங்க விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்பா பாப்பா தான் ரொம்பவே பாவம். என்னதான் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்காங்க அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு. ஆனால் யாரும் அவங்கள வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ரஞ்சிதாக்கு வந்து விஜய் மட்டும்தான் முக்கியம், வெண்பா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க தாய்வழியான தாத்தா கிட்ட தான் அவங்கள வந்து ஒப்படைக்கிறதாவும் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இப்போத்துக்கு வேணால் வெண்பாவை பார்த்துட்டு விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெண்பாவை ஒரு வழி பண்ணலாங்கிற மாதிரி தான் வந்து ரஞ்சிதாவும் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ரொம்ப கேரிங்காக பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரி அவங்க தான் அப்படி இருக்காங்க, போதும் பெண்ணை சித்தியாவது நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் பெருசாக பார்த்துக்கிறதா தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் மல்லி தான் வந்து கேர்டேக்கராக அவங்க அப்பாயிண்ட் பண்ணாலும் ஒரு நல்ல அம்மாவாக தான் இருந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு விஜயே வந்து மல்லியை வந்து துரத்துற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால மல்லியும் வந்து அவங்க அண்ணா முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டாங்க. மல்லி வீட்டு சைடில் வந்து அதிரடியான ஆக்ஷன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்களும் நல்ல பையன்தான், வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையனாக தான் தெரிகிறாரு. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க லைஃப் நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் வெண்பாவோட லைஃப் தான் வந்து ரொம்ப குவஸ்டின் மார்க்கில் இருக்க போகுது. கடைசி கட்டத்தில் வந்து இன்னொரு அம்மாவையும் பார்க்க முடியாது. விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு வேற வழி இல்லை, மல்லி வந்து தான் மறுபடியும் வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையோட லைஃப் வந்து ரீகெயின் பண்ண முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இருக்கிற இப்போ மல்லிக்கு பார்க்குற அவங்க மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்களை இது இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க சாதா பொண்ணு தான், அவங்கள போய் பார்த்துக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் அவரும் எண்ணத்தில் இருக்காரு. ஆனால் மல்லி வந்து ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க, ஒரு அம்மாவாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா மல்லியை டைரக்டாக சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே, அந்த குழந்தைக்காக வந்துட்டு ஓகே அவங்க அங்கேயே போகட்டும், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒதுங்கிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்களே ஒதுங்கி போனாலும் இவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது, எப்படி கொண்டு போற போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எபிசோட்ஸ்ல காமிக்க இருக்காங்க. நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.